சென்னை மக்களோட வாழ்வியலை சொல்லணும்னா தமிழ் சினிமால எக்கச்சக்கமான படம் வந்திருக்கு. அழுத்தம் திருத்தமான திரைக்கதையோடைய ஒரு அழகான ஒரு உணர்வுகளோட படத்தை நிறைய படம் சொல்லியிருக்காங்க சென்னை மக்களுடைய வாழ்க்கை வரலாற்று. ஆனா கிராமத்துல இருந்து சென்னைக்கு வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாம கஷ்டப்படுற மக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்றதுக்கு தமிழ் சினிமால ரொம்ப குறைவான எண்ணிக்கையில தான் படம் இருக்கு. அப்படி ஒரு படம் சொல்லணும்னா நான் ரெஃபர் பண்ற முதல் படம் அங்காடி திரு படம் தான். 10 ரூபா ரிமோட் கவர்லாம் 10 ரூபா சார் ரிமோட் கவர்லாம் 10 ரூபா 1 ரூபா 10 ரூபா மாமா ரிமோட். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் ஆனாலும் இன்னும் இந்த படத்து மீதான ஒரு மோகம் வந்து எனக்கு குறையல தனிப்பட்ட முறையில. சரி, இந்த படம் உருவாக்க இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள் என்னென்ன வித்தியாசமான முயற்சிகளை கையாண்டாருன்றதை இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா மறக்காம பண்ணிடுங்க. அங்காடி தெரு இது வெறும் படம் மட்டுமல்ல, நிறைய கஷ்டப்படுற பாமர மக்களுடைய ஒரு உணர்வுன்னு சொல்லலாம், ஒரு வாழ்வியல்னு சொல்லலாம். ஒரு கதாநாயகன் அப்பா இறந்ததுக்கு அப்புறமா குடும்பத்தோடைய மொத்த பொறுப்பையும் தாங்கிக்கிட்டு கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு. ஆனா அவர் தங்குற இடம், சாப்பிட்ற சாப்பாடு, வேலை செய்யற இடம் எதுவுமே அவருக்கு திருப்திகரமா இல்லை. இருந்தாலும் வேற வழி இல்லாம குடும்பம் வந்து நம்மளை நம்பி இருக்குன்றதுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு. வேலை செய்யற இடத்துல மரியாதை நடத்தல, விரும்புகிற பொண்ணையும் ஒழுங்கா அவர் பேச முடியல. சூழ்நிலை காரணமா கம்பெனி விட்டு வெளியேற்றப்படுறாரு. அதுக்கப்புறமா காதலியோட சேர்ந்து சொந்தமா வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கை வைக்கும் இது மாதிரி எத்தனையோ பேருடைய வாழ்க்கை வரலாறு அங்காடி தெரு படத்துக்கும் நிறைய பாமர மக்கள் கஷ்டப்படுற மக்களுடைய ஒரு வாழ்வியலுக்கும் ரொம்ப ரொம்ப சிங்க் ஆயிருக்கும். எத்தனை பேர் கிராமத்துல நகரத்துக்கு வராங்க, ஆனா எத்தனை பேரால வந்து நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான வேலை, நிம்மதியான சாப்பாடு கூட இருக்க முடியும்னு தெரியல. என்ன இது அன்னதானத்துக்கு முண்டிடிக்குமா அடிக்கானுவா? இதுக்கு கண்டிப்பா இயக்குனர் வசந்தபாலனுக்கு பாராட்டுகள் சொல்லி ஆகணும். அங்காடி திரு படத்துல நிறைய விஷயங்கள் ரொம்ப அழுத்தமா ஒரு உணர்வுபூர்வமா சொல்லியிருப்பாரு இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள். குறிப்பா விபத்துல கதாநாயகி கால் உடஞ்சிடும், 2 காலும் இல்லாம போயிடும். இருந்தாலும் கதாநாயகியை எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு பார்க்காம ஏத்துப்பாரு நம்ம கதாநாயகர் அவர்கள். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க இந்த கார்பரேட் உலகத்திலிருந்து வெளியே வந்துட்டு சொந்தமா வியாபாரம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏதாவது ஒரு கடையில வேலை கிடைக்கும்ல, வாழ மனசை தளர விடாத லிங்க். இந்த ஐட்டத்தை கொஞ்சம் அள்ளிக்கிட்டு போய் அந்த கூட்டத்தை கூவி விட்டு பாருங்க. இது மாதிரியான கதை உணர்வுகள் நிறைய பேருடைய கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வந்து கஷ்டப்படுற ஏன் நாள்ல இருந்து பார்க்குற உங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கை வரலாற்று ஒன்றி இருக்கும் அந்த அளவு. ஏன்னா கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வேலைக்கு வர மேக்சிமம் பெரும்பான்மையானவருக்கு ஒழுங்கான சம்பளம் இல்லை, தங்குற இடமும் சரி, சாப்பிட்ற சாப்பாடும் சரி. நிறைய பேர் வேண்டாம் விருப்பதான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. காரணம் குடும்ப சூழ்நிலை. இது மாதிரி இந்த படத்தோட ஒவ்வொரு காட்சிகளும் சரி, இந்த படத்தோடைய மொத்த கதையும் சரி, குறிப்பா கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வர மக்களுடைய வாழ்க்கை வரலாற்று அழகா ரொம்ப யதார்த்தமா சொல்லியிருப்பாரு வசந்தபாலன் அவர்கள். கண்டிப்பா இந்த படம் நிறைய பேர் பிடிச்சிருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் பார்க்காம இருப்பீங்க. பார்க்காம இருந்தா கண்டிப்பா பாருங்க. இது மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்கெல்லாம் நிறைய பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.